உங்க குழந்தைக்கு பிரத்யேகமா தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்குறீங்க. குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 10ல இருந்து 12 தடவை மோஷன் போகுது. அது எதனால? நீங்க கவலைப்படுறீங்க, பிரச்சனை உங்ககிட்டயா இல்ல நீங்க பால் கொடுக்கிற முறையிலையான்னு. இல்ல, உண்மை என்னன்னா, பிறந்த குழந்தைங்க பொதுவா அடிக்கடி மோஷன் போறது சாதாரண விஷயம். 10ல இருந்து 15 தடவை போகலாம். குறிப்பா பால் குடிச்ச உடனே போகும். குழந்தை பால் குடிக்குது, ஆக்டிவா இருக்கு, வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிற வரைக்கும் இது நார்மலான விஷயம்தான். இது ஏன் நடக்குதுன்னா, ஒரு பிறந்த குழந்தையோட செரிமான மண்டலம் பெரிய மனுஷங்களோட செரிமான மண்டலத்தை போல மெச்சூர்டா இருக்காது. எல்லாத்துக்கும் மேல குழந்தைங்க அடிக்கடி பால் குடிக்க வேண்டியதா இருக்கும். சோ இத கேஸ்ட்ரோகாலிக் ரெஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது சாப்பாடு உள்ள போனதும் குடல் மலத்தை வெளியேற்றுது. இதனாலதான் குழந்தைங்க ஒரு நாளைக்கு 10ல இருந்து 15 தடவை மோஷன் போகுது. ஒருவேளை மலம் ரொம்ப தண்ணியா போகுது, குழந்தை சோர்வா இருக்கு, பால் ஒழுங்கா குடிக்க மாட்டேங்குது, சுறுசுறுப்பா இல்ல, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு ஏதாவது தெரிஞ்சா நீங்க உடனே உங்க பீடியாட்ரிஷனை பார்த்து பிரச்சனையை கண்டுபிடிச்சிடலாம். மத்தபடி பொதுவா சாதாரணமா இது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது.